ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்டவங்களுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்களோட குடும்பம் என்ன செய்யணும்? இது எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஒரு குழப்பமான காலகட்டம் தான். ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா வேணாமா? ஹாஸ்பிட்டலே இருக்கலான்னா அதுக்கான அவசியம் இருக்காது, இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் அதற்கான வசதி இருக்காது. டாக்டர்ஸ்க்கும் குடும்பத்தினருக்கும் மத்தியில் நிறைய விவாதங்களுக்கு பிறகு சரி பேஷண்ட்டை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம், வாரத்துக்கு 2 தடவையோ இல்லை 3 தடவையோ ஃபிசியோதெரபிஸ்ட்டை வரவழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த முடிவு சரியான முடிவா? பாதிக்கப்பட்டவங்களை 24 மணி நேரமும் யார் கவனிச்சுக்க போகிறா? அப்படி கவனிச்சுக்க போகிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற நாலேஜ் இருக்கா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை சரியாக கவனிச்சுக்கலனா அவங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட ஃபுட்டு நேசல் டியூப் வழியாக தான் வழங்கப்படுது. அப்படி அந்த டியூப்பில் அது சரியாக வழங்கப்படலைன்னா அவங்களுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதே போல் அவங்க படுத்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அவங்கள நிறைய தடவை பெட்டில் புரட்டி போட வேண்டியிருக்கும், இல்லைனா அவங்களுக்கு பெட் சோர் ஏற்படும். இது போல் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்கள நீங்கள் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலைமை தான் வரும். சில லட்சங்கள் செலவாகும். செலவுக்கு பயந்து நீங்கள் எடுத்த முடிவு கடைசியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸில் தான் போய் முடியும். இந்த நிலைமை உருவாகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரோக் ரீஹேப் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிந்து கொள்ள ஹம்சா ரீஹேபை